நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது. உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி. இவ்வளோதான்ப்பா இன்னைக்கு வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி ஆப்பத்துக்கு வீடியோ போட்டிருப்பேன் மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா தண்ணியாக அரைக்கணும். இன்னும் நான் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணல. ஏனி சோடா உப்புலாம் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா புஷ்ஷுன்னு ஊதி வரும். காலையில் ஆப்பம் சுடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டே தேங்காய் பால் எடுத்து வச்சிடறேன். சர்க்கரை போடாமல் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா சர்க்கரை போட்டால் கெட்டு போய்டும்னு நினைக்கிறேன். அதனால் சர்க்கரை போடாமல் தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் காலையிலைக்கு ஆப்பத்துக்கு. ஸோ மாங்காய் ஒரு தாளிச்சாச்சு. எப்படி இருக்குது? இது ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சுட்டு நம்ம அப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதே வெல்வெட் ஃபிஷ் தான் பொரிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான்ப்பா. நல்லா சாப்பிட்டு நல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவ் இருக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.